சினிமாவில் மட்டும் கிடையாதுங்க, சீரியல்லையும் ரசிகர்களுக்கு நிறைய ஃபேவரட் நடிகைகள் இருக்காங்க. அதில் ரொம்பவே பிரபலமானவர் யாருன்னா கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலில் நடித்த பிரியா பவானி சங்கர். சரவணன், மீனாட்சி, ரக்ஷிதாவுக்கு அப்புறமா மிகவும் பாப்புலராக இருக்கக்கூடியது இவங்க தான் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. சரவணன், மீனாட்சி, ரக்ஷிதா ஆல்ரெடி சினிமாவில் உப்பு கருவாடு அப்படின்ற படத்தில் ஹீரோயினாக அறிமுகம் ஆயிருக்காங்க. ஆனால் பிரியா பவானி சங்கர் சில காலமாக கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியலை விட்டுட்டு வேற ஒருத்தங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இவங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. எதற்காக ஆஸ்திரேலியா போனாங்க அப்படின்னு ரசிகர்கள் பலரும் கேள்வி மேலே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியா பவானி சங்கரோட ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் ரசிகர்கள் நீங்கள் எப்போ தான் திரும்பி தமிழ் சினிமாவுக்கு வருவீங்க, ப்ளீஸ் திரும்பி வாங்க அப்படின்னு பல கமெண்ட்ஸுகளை கொடுத்துருந்தாங்க. இவங்க சினிமாவை விட்டுட்டு, அதாவது சின்ன திரையை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போனது அவங்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துனுச்சு. ஆனால் அவங்க படப்பிடிப்பிற்காகத்தான் வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு கிசுகிசுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் என்ன நடந்திருக்குன்னா, கோலிவுட்டில் புதுசாக ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தில் இவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் ஆஸ்திரேலியாவில் நடந்துகிட்ருக்கு. அதுக்காக தான் இவங்க ஆஸ்திரேலியா போயிருக்காங்களாம். கூடிய சீக்கிரத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் இவங்களை திரும்பியும் தமிழ் சினிமாவில் பார்க்க முடியும் அப்படின்னு பிரியா பவானி சங்கர் தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி ரசிகர்களை ரொம்பவே குஷிப்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இவங்க திருப்பியும் ரீஎன்ட்ரி கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. பிரியா பவானி சங்கர் சினிமாவில் நடிக்கும் பொழுது அவங்களோட நடிப்பு எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. பிரியா பவானி சங்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரி தமிழ் நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.